முடி உதிர்தல் ஒரு முடி பிரச்சனை அல்ல. 90 நாட்களில் இழந்த முடியை மீட்டெடுக்கும் அறிவியல் ரகசியம் பற்றி சொல்கிறேன். வீடியோவை இறுதி வரை பாருங்கள். பல ஆண்டுகளாக நாம் முடி உதிர்தலை ஒரு சாதாரண வெளிப்புற பிரச்சனையாகவே பார்த்து வந்திருக்கிறோம். முடி உதிர்ந்தால் உடனே நாம் என்ன செய்கிறோம்? விலை உயர்ந்த ஷாம்புகள் வாங்குகிறோம், புதிய ஹேர் ஆயில்கள் முயற்சிக்கிறோம், ஹேர் ஸ்பா, கெரட்டின் ட்ரீட்மெண்ட், சீரம், ஸ்பெஷல் மாஸ்க், இப்படி ஆயிரக்கணக்கில் பணம் செலவழித்து வருகிறோம். ஆனால் இங்கே ஒரு கடுமையான உண்மை இருக்கிறது. நாம் எல்லோரும் ஒரு பெரிய தவறு செய்து கொண்டிருக்கிறோம். அது என்னவென்றால், நாம் இறந்த நிலத்தில் பயிர்களை வளர்க்க முயற்சிக்கிறோம். ஒரு விவசாயி எவ்வளவு நல்ல விதைகளை போட்டாலும் நிலம் உலர்ந்திருக்கிறது என்றால் பயிர் வளரும் வாய்ப்பு இருக்குமா? இல்லை. அதே போலதான் உங்கள் முடியும். முடி என்பது வெறும் அழகுக்காக இருக்கும் ஒரு பொருள் அல்ல. அது உங்கள் உடலின் உள்ளக ஆரோக்கியத்தின் ஒரு பிரதிபலிப்பு. உங்கள் உடலில் உள்ள ஹார்மோன் சமநிலை, உங்கள் இரத்தத்தில் இருக்கும் ஊட்டச்சத்து, உங்கள் குடல் ஆரோக்கியம், உங்கள் மன அழுத்தம், இந்த எல்லாவற்றின் கூட்டுத்தொகைதான் உங்கள் முடியின் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறது. அதனால்தான் சிலர் விலை உயர்ந்த ஆயில்களை பயன்படுத்தியும் முடி உதிர்தலை நிறுத்த முடியவில்லை. ஏனெனில் பிரச்சனை முடியில் இல்லை, அது உடலின் உள்ளே இருக்கிறது. நம்முடைய உச்சந்தலையில் இருக்கும் ஒவ்வொரு முடியும் ஒரு சிறிய பயிர் போல. அது வளர வேண்டுமென்றால் அந்த முடி வேர், அதாவது ஹேர் ஃபாலிக்கல், சரியான ஊட்டச்சத்தையும் இரத்த ஓட்டத்தையும் பெற வேண்டும். ஆனால் பலருக்கும் தெரியாமல் சில அதிரசிய எதிரிகள் இந்த முடி வேர்களை மெதுவாக அழித்துக் கொண்டிருக்கின்றன. அவை சத்தமாக வராது, வலி தராது, ஒரு நாளில் திடீரென முடியை எடுத்துச் செல்லவும் செய்யாது. ஆனால் தினமும் மெதுவாக உங்கள் முடி வேர்களை பலவீனப்படுத்திக் கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் நீங்கள் குளித்த பிறகு கண்ணாடியில் பார்க்கும்போதுதான் உணர்வீர்கள், என்னடா இது, முடி இவ்வளவு குறைந்து விட்டதே. அந்த நேரம் வரும்போது பிரச்சனை ஏற்கனவே ஆரம்பமாகி இருக்கும். அதனால்தான் இந்த 90 நாள் சவாலுக்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம், உங்கள் முடியை மெதுவாக அழித்துக் கொண்டிருக்கும் அந்த அதிரசிய எதிரிகளை கண்டுபிடிப்பது. ஏனெனில் எதிரியை அறியாமல் போரை வெல்ல முடியாது. முதல் எதிரி ஜாம்பி ஸ்கேல்ப். வழுக்கை விழுந்தவர்களின் தலை ஏன் இவ்வளவு பளபளப்பாக இருக்கிறது என்று நீங்கள் எப்போதாவது கவனித்தீர்களா? அது எண்ணெய் தடவியதால் வரும் பளபளப்பு அல்ல. அது உண்மையில் ஒரு எச்சரிக்கை சிக்னல். அந்த பளபளப்பின் பின்னால் இருக்கும் உண்மையான காரணம் ஸ்கேல்ப் கால்சிபிகேஷன் மற்றும் ஃபைப்ரோசிஸ். உங்கள் உச்சந்தலையின் தோலுக்கு அடியில் இருக்கும் திசுக்கள் மெதுவாக கடினமாக ஆரம்பிக்கின்றன. அங்கு சிறிய அளவில் கால்சியம் படிதல் உருவாகிறது. அதோடு சேர்ந்து ஃபைப்ரோசிஸ், அதாவது திசுக்கள் கடினமாகி நெகிழ்வுத்தன்மையை இழக்கும் நிலை ஏற்படுகிறது. இதன் விளைவு என்ன? முன்பு மென்மையாக இருந்த உங்கள் உச்சந்தலை மெதுவாக கடினமாகவும் இறுக்கமாகவும் மாற ஆரம்பிக்கும். அதனால்தான் வழுக்கை உள்ள இடங்களில் தலைத்தோல் மிகவும் பளபளப்பாகவும் கல் போலவும் தெரியும். இந்த நிலை உருவாவதற்கு முக்கிய காரணங்கள் பல இருக்கின்றன. நீண்ட கால மன அழுத்தம், தினமும் மிகவும் இறுக்கமான போனிடெயில் அல்லது ஹேர் ஸ்டைல்கள், உச்சந்தலையின் தசைகளில் தொடர்ந்து இருக்கும் இறுக்கம், குறைந்த இரத்த ஓட்டம். இந்த காரணங்களால் உச்சந்தலையின் தசைகள் தொடர்ந்து விரைப்பாக இருக்கும். உடல் அதை ஒரு சிறிய காயம் அல்லது அழுத்தம் என்று புரிந்து கொண்டு அந்த இடத்தை பாதுகாக்க முயற்சிக்கும். அதற்காக உடல் என்ன செய்கிறது தெரியுமா? அந்த பகுதியில் மெதுவாக கால்சியத்தை படிய செய்கிறது. இந்த செயல்முறையைத்தான் கால்சிபிகேஷன் என்று சொல்கிறார்கள். கால்சியம் அதிகமாக படிந்தவுடன் அந்த இடத்தில் இருக்கும் இரத்த நாளங்கள் சுருங்க ஆரம்பிக்கும். இதனால் முடி வேர்களுக்கு செல்ல வேண்டிய ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்து சரியாக செல்லாது. முடி வேர்கள் மெதுவாக பலவீனமாகின்றன, பின்னர் செயலிழக்கின்றன. இறுதியில் முடி வளர்ச்சி நிற்கிறது. உதாரணம், ஒரு விஷயம் யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒரு கான்கிரீட் சாலையில் விதைகளை விதைத்துவிட்டு தினமும் தண்ணீர் ஊற்றினால் அந்த விதைகள் செடியாக வளரும் வாய்ப்பு இருக்குமா? இல்லை. ஏனெனில் விதைகள் வளர வேண்டுமென்றால் மென்மையான உயிருள்ள மண் தேவை. அதே மாதிரிதான் உங்கள் உச்சந்தலையும். உங்கள் ஸ்கேல்ப் மென்மையாகவும் இரத்த ஓட்டம் நிறைந்ததுமாக இருந்தால்தான் முடிவேர்கள் ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் ஸ்கேல்ப் கல் போல கடினமாகிவிட்டால் அதில் நீங்கள் எவ்வளவு மினாக்சிடில் போட்டாலும், எவ்வளவு விலையுயர்ந்த எண்ணெய்கள் பயன்படுத்தினாலும் அதன் பயன் மிகவும் குறைவாக இருக்கும். ஏனெனில் பிரச்சனை வெளியில் இல்லை, பிரச்சனை தோலுக்கு அடியில் ஆரம்பித்து விட்டது. இரண்டாவது எதிரி ஹார்ட் வாட்டர். நீங்கள் தினமும் குளிக்கும் அந்த தண்ணீர் உங்கள் முடியை சுத்தம் செய்யவில்லை. அது மெதுவாக உங்கள் முடியை அழித்துக் கொண்டிருக்கலாம். பலருக்கும் தெரியாத ஒரு உண்மை என்னவென்றால், முடி உதிர்வதற்கான காரணம் சில நேரங்களில் ஷாம்பு அல்ல, எண்ணெய் அல்ல, நீர்தான். குறிப்பாக ஹார்ட் வாட்டர் என்று அழைக்கப்படும் கடின நீர். இந்த நீரில் அதிக அளவில் கால்சியம், மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் இருக்கும். இந்த தாதுக்கள் தோலுக்கும் முடிக்கும் மிகவும் சிரமமான சூழ்நிலையை உருவாக்கும். நீங்கள் ஷாம்புவை பயன்படுத்தும் போது அது தண்ணீருடன் சேர்ந்து நுரை உருவாக்கும். ஆனால் ஹார்ட் வாட்டரில் என்ன நடக்கிறது தெரியுமா?
அதில் இருக்கும் தாதுக்கள் ஷாம்புவுடன் வினைபுரிந்து சோப் ஸ்கம் என்று அழைக்கப்படும் ஒரு ஒட்டும் படலத்தை உருவாக்கும். இந்த படலம் மெதுவாக உங்கள் முடியின் மேலடுக்கில் படியும், உங்கள் உச்சந்தலையின் தோலில் ஒட்டிக்கொள்ளும், மிக முக்கியமாக முடி நுண்ணறிகளை மூட ஆரம்பிக்கும். அது ஒரு சாதாரண அழுக்கு அல்ல, அது சிமெண்ட் போல ஒட்டிக்கொள்ளும் ஒரு தடை. இதன் விளைவு முடி கடினமாக மாறும், முடி எளிதில் முறியும், ஸ்கால்பில் அரிப்பு மற்றும் உலர்ச்சி அதிகரிக்கும். முக்கியமாக முடி வேர்கள் சுவாசிக்க முடியாமல் போகும். ஏனெனில் அந்த ஸ்கம் படலம் முடி வேர்களை சுற்றி ஒரு சிறிய சுவர் போல உருவாகிறது. உதாரணம், ஒரு செடியை ஒரு சிறிய குஞ்சில் நட்டு வைத்திருக்கிறீர்கள் என்று நினைத்து பாருங்கள். அந்த செடியின் வேர்களை சுற்றி யாராவது சிமெண்ட் ஊற்றி கடினமாக்கிவிட்டால் என்ன ஆகும்? மண் இருந்தாலும் தண்ணீர் இருந்தாலும் அந்த செடி மெதுவாக உலர ஆரம்பிக்கும். ஹார்ட் வாட்டர் உங்கள் முடிக்கு அதே மாதிரிதான் செய்கிறது. நீங்கள் தினமும் குளிக்கும் போது அந்த தாதுக்கள் மெதுவாக உங்கள் முடி வேர்களை மூடிக்கொண்டே இருக்கும். நல்ல செய்தி என்னவென்றால், இந்த பிரச்சனைக்கு எப்போதும் விலை உயர்ந்த வாட்டர் ஃபில்டர்ஸ் தேவையில்லை. ஒரு எளிய விஞ்ஞான முறையால் இதை சரி செய்யலாம். அதற்கு பெயர் செலேஷன். செலேஷன் என்றால் என்ன? சில இயற்கை அமிலங்கள் ஹார்ட் வாட்டரில் இருக்கும் தாதுக்களை காந்தம் போல ஈர்த்து பிடித்துக் கொள்கின்றன. இதனால் அந்த உப்புக்கள் முடி மற்றும் ஸ்கால்பில் படியாமல் நீரில் கரைந்து வெளியேறுவதும். இதற்கு நீங்கள் வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு எளிய வழி. ஒரு வாழை தண்ணீரில் 1-2 டீஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகர் அல்லது சிறிதளவு வைட்டமின் சி பொடி சேர்த்து கலக்குங்கள். இந்த கலவை ஹார்ட் வாட்டரில் இருக்கும் தாதுக்களை நியூட்ரலைஸ் செய்து நீரை மென்மையாக்கும். இதன் விளைவு முடி மென்மையாக இருக்கும், ஸ்கால்ப் சுத்தமாக இருக்கும், முடி வேர்கள் திறந்து சுவாசிக்க முடியும். இங்கேதான் பலர் புரியாமல் செய்யும் தவறு என்னவென்றால், அவர்கள் விலையுயர்ந்த ஷாம்புகளை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் பிரச்சனை ஷாம்புவில் அல்ல, தண்ணீரில்தான். மூன்றாவது எதிரி ஓவர் கிளென்சிங். நாம் பலர் ஒரு தவறான நம்பிக்கையில் இருக்கிறோம். அதிகமாக முடி கழுவினால் முடி ஆரோக்கியமாக இருக்கும் என்று. ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது தெரியுமா? அதிகமாக ஷாம்பு பயன்படுத்துவது முடியை சுத்தம் செய்யாது, முடியின் இயற்கை பாதுகாப்பையே அழிக்கிறது. முடி மற்றும் உச்சந்தலை இயற்கையாகவே ஒரு பாதுகாப்பு அமைப்பை கொண்டுள்ளது. அதில் மிக முக்கியமானது சீபம். சீபம் என்பது நமது உச்சந்தலையில் உள்ள செபேஷியஸ் கிளாண்ட்ஸ் சுரக்கும் இயற்கை எண்ணெய். இந்த எண்ணெய் 3 முக்கிய வேலைகளை செய்கிறது. முடியை இயற்கையாக கண்டிஷன் செய்கிறது, ஸ்கால்பை உதர்விலிருந்து பாதுகாக்கிறது, முடியை மென்மையாகவும் நெகிழ்வாகவும் வைத்திருக்கிறது. இதனால்தான் சீபமை பல டெர்மடாலஜிஸ்ட்ஸ் உலகின் சிறந்த நேச்சுரல் கண்டிஷனர் என்று சொல்கிறார்கள். ஆனால் நாம் தினமும் அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கடுமையான ரசாயன ஷாம்புகளை பயன்படுத்த ஆரம்பித்தால் என்ன ஆகும்? அந்த ஷாம்புகள் ஸ்கால்பில் இருக்கும் இந்த இயற்கை எண்ணெயை முழுவதும் அகற்றிவிடும். இதனால் உடல் ஒரு அபாய சிக்னலை உணர்கிறது. உடல் நினைக்கும், ஸ்கால்ப் மிகவும் உலர்ந்து விட்டது, அதை பாதுகாக்க வேண்டும். அதனால் செபேஷியஸ் கிளாண்ட்ஸ் 2 மடங்கு எண்ணெயை சுரக்க ஆரம்பிக்கும். இதன் விளைவு ஸ்கால்ப் மிகவும் எண்ணெய் நிறைந்ததாக மாறும். முடி விரைவாக கெட்டு போல் தோன்றும். நீங்கள் மீண்டும் ஷாம்பு பயன்படுத்துவீர்கள். இவ்வாறு ஒரு தீய சுழற்சி ஆரம்பமாகிறது. அந்த தீய சுழற்சி எப்படி நடக்கிறது? நீங்கள் ஷாம்பு பயன்படுத்துகிறீர்கள், இயற்கை சீபம் நீக்கப்படுகிறது, ஸ்கால்ப் அதிக எண்ணெயை சுரக்கிறது, முடி எண்ணெயாக தெரிகிறது. நீங்கள் மீண்டும் ஷாம்பு பயன்படுத்துகிறீர்கள். இது மீண்டும் மீண்டும் நடந்தால் முடி மெதுவாக பலவீனமாகவும் மெல்லியதாகவும் மாற ஆரம்பிக்கும். ஏனெனில் ஸ்கால்ப் எப்போதும் ஒரு சமநிலையற்ற நிலையில் இருக்கும். உதாரணம், ஒரு நிலத்தை நீங்கள் தினமும் ஆழமாக தோண்டிக்கொண்டே இருந்தால் என்ன ஆகும்? அந்த மண் மெதுவாக தன் இயற்கை அமைப்பை இழந்து போய்விடும். அதே மாதிரிதான் நாம் ஸ்கால்பை அதிகமாக சுத்தம் செய்ய முயற்சித்தால் அது தனது இயற்கை பாதுகாப்பை இழந்துவிடும். அதனால்தான் சிலர் தினமும் குளித்தாலும் முடி ஆரோக்கியமாக இருக்காது. இங்கேதான் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய உண்மை. சுத்தம் செய்வது நல்லது, ஆனால் அளவுக்கு அதிகமான சுத்தம் அழிவை உருவாக்கும். உங்கள் ஸ்கால்ப் ஒரு கெமிக்கல் லேப் அல்ல, அது ஒரு உயிருள்ள அமைப்பு. அதை சமநிலையில் வைத்தால்தான் முடி ஆரோக்கியமாக வளரும். நான்காவது எதிரி உட்புற ஹார்மோன் போர். பலர் நினைப்பது என்னவென்றால், முடி உதிர்தல் என்பது மரபணு பிரச்சனை, குடும்பத்தில் இருந்தால் தப்பிக்க முடியாது. ஆனால் அறிவியல் சொல்வது கொஞ்சம் வேறாக இருக்கிறது. முடி உதிர்தல் என்பது வெறும் ஜீன்ஸ் காரணமாக மட்டும் வருவதில்லை. அது பெரும்பாலும் உங்கள் உடலின் வளர்சிதை மாற்றம் மற்றும் ஹார்மோன் சமநிலை தொடர்புடையது. அதாவது, நீங்கள் தினமும் சாப்பிடும் உணவுகள் கூட உங்கள் முடியின் விதியை தீர்மானிக்கலாம். பிரச்சனை இன்சுலின் மற்றும் DHT. நாம் அதிகமாக சர்க்கரை, மைதா, வெள்ளை அரிசி, ஜங்க் உணவுகள் போன்றவற்றை சாப்பிடும்போது உடலில் ஒரு முக்கியமான ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறது. அது இன்சுலின். இன்சுலின் அதிகமாக இருக்கும்போது உடலில் உள்ள டெஸ்டாஸ்டிரோன் என்ற ஹார்மோன் ஒரு சக்தி வாய்ந்த வடிவமாக மாற ஆரம்பிக்கும். அந்த வடிவம்தான் DHT, அதாவது டைஹைட்ரோ டெஸ்டாஸ்டிரான். இந்த DHT தான் முடி உதிர்தலின் மிக முக்கிய எதிரி.
டிஹெச்டி என்ன செய்கிறது தெரியுமா? அது முடி வேர்களை மெதுவாக சுருக்க ஆரம்பிக்கும். முன்பு தடிமனாக இருந்த முடி மெதுவாக மெலிதாகும். பின்னர் சிறிய பேபி ஹேராக மாறும். இறுதியில் அந்த முடி வேரே செயலிழந்துவிடும். இதற்கு மருத்துவத்தில் ஃபாலிக்கல் மினியேச்சரைசேஷன் என்று பெயர். உதாரணம், ஒரு பெரிய மரத்தின் வேர் சுற்றி யாராவது தினமும் சிறிது சிறிதாக மண்ணை இறுக்கமாக அடைத்தால் என்ன ஆகும்? மரம் உடனே விழாது, ஆனால் மெதுவாக பலவீனமாகும். டிஹெச்டி முடி வேர்களுக்கு அதே மாதிரிதான் செய்கிறது. குடல் ஆரோக்கியம். இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. பலர் முடி உதிர்வதால் வைட்டமின் மாத்திரைகள் வாங்க ஆரம்பிப்பார்கள். ஆனால் ஒரு முக்கியமான உண்மை என்னவென்றால், உங்கள் குடல் ஆரோக்கியமாக இல்லாவிட்டால் நீங்கள் சாப்பிடும் எந்த வைட்டமினும் உடலில் சரியாக உறிஞ்சப்படாது. அதாவது, நீங்கள் மாத்திரைகளை சாப்பிடுகிறீர்கள், ஆனால் அவை உங்கள் முடி வேர்களை அடையவே இல்லை. இந்த 4 மறைந்த எதிரிகளை கட்டுப்படுத்தினால் முடி வேர்கள் மீண்டும் செயல்பட ஆரம்பிக்கும். முடி வளர்ச்சி என்பது ஒரு மெதுவான உயிரியல் செயல்முறை. அதனால்தான் குறைந்தபட்சம் 90 நாட்கள் அவசியம். இந்த 90 நாட்களை சரியாக பின்பற்றினால் பலருக்கு முடி உதிர்தல் குறைந்து புதிய முடி வளர்ச்சி தொடங்கலாம். 1. ஈர்ப்பு விசை ஹேக்கிங், இன்வர்ஷன் மெத்தட். உங்கள் இதயம் பொதுவாக தலைக்கு கீழே இருக்கும். அதனால் ஸ்கேல்புக்கு செல்லும் இரத்த ஓட்டம் சில நேரங்களில் குறைவாக இருக்கும். இதனை மாற்ற ஒரு எளிய முறை. தினமும் 4 நிமிடங்கள் படுக்கையின் விளிம்பில் தலையை கீழே தொங்க விடுங்கள். இதயம் மேலே, தலை கீழே இருக்கும் இந்த நிலை ஈர்ப்பு விசைக்கு எதிராக இரத்தத்தை தலைக்கு கொண்டு செல்லும். இதனால் ஸ்கேல்புக்கு ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்து அதிகமாக கிடைக்கும். 2. ஜாம்பி அடுக்கை உடைத்தல். பலரின் உச்சந்தலை காலப்போக்கில் மிகவும் இறுக்கமாக மாறிவிடுகிறது. இதனால் இரத்த ஓட்டம் குறைகிறது. அதனால் ஸ்கேல்ப் மசாஜ் மிகவும் முக்கியம். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம். வெறுமனே முடியை வருடுவது ஸ்கேல்ப் மசாஜ் அல்ல. நீங்கள் செய்ய வேண்டியது விரல்களை ஸ்கேல்பில் வைக்கவும். தோலை மெதுவாக கிள்ளி எலும்பிலிருந்து பிரிக்க முயற்சிக்கவும். இதனால் ஸ்கேல்ப் மெதுவாக நெகிழ்வானதாக மாற ஆரம்பிக்கும். உங்கள் உச்சந்தலை நெற்றியைப் போல மென்மையாக மாறும் வரை தினமும் இதை செய்யுங்கள். 3. மினரல் பேலன்ஸ் மற்றும் சூப்பர் ஃபுட்ஸ். முடி வளர்ச்சிக்கு உடலுக்கு சில முக்கியமான மினரல்கள் மற்றும் சத்துக்கள் தேவை. பூசணி விதைகள். இவை இயற்கையான டிஹெச்டி தடுப்பான்கள் என்று கருதப்படுகின்றன. தினமும் ஒரு கைப்பிடி அளவு சாப்பிடலாம். ஃபெரிட்டின். இது உடலில் இருக்கும் இரும்பு சேமிப்பு அளவு. குறிப்பாக பெண்களுக்கு ஃபெரிட்டின் அளவு 70க்கு மேல் இருக்க வேண்டும். இல்லையெனில் முடி வளர்ச்சி மந்தமாகும். புரோபயோட்டிக்குகள். குடல் ஆரோக்கியம் சரியாக இருந்தால்தான் உடல் ஊட்டச்சத்துக்களை சரியாக உறிஞ்சும். அதனால் உங்கள் உணவில் தயிர், மோர், காஞ்சி போன்ற புளிப்பு உணவுகள் சேர்த்துக் கொள்ளுங்கள். 4. மைக்ரோ நீடிலிங். முடி வளர்ச்சியை தூண்டும் ஒரு அறிவியல் முறை மைக்ரோ நீடிலிங். இதற்கு ஒரு சிறிய கருவி பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு பெயர் டர்மா ரோலர். வாரத்திற்கு ஒரு முறை 1.0 mm அல்லது 1.5 mm ரோலர் பயன்படுத்தலாம். இது ஸ்கேல்பில் மிக சிறிய மைக்ரோ இன்ஜுரிஸ்களை உருவாக்கும். உடல் அந்த இடத்தை சரி செய்ய முயற்சிக்கும் போது growth factors மற்றும் ஸ்டெம் செல்ஸ் செயல்பட ஆரம்பிக்கும். இதனால் செயலிழந்திருந்த முடிவேர்கள் மீண்டும் உயிர் பெற வாய்ப்பு அதிகரிக்கும். இந்த 90 நாள் முறையை சரியாக பின்பற்றினால் மிக முக்கியமான மாற்றம் ஒன்று நடக்கும். முதலில் முடி உதிர்தல் குறையும். பின்னர் மெதுவாக பேபி ஹேர் தோன்ற ஆரம்பிக்கும். ஏனெனில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், முடியை வெளியிலிருந்து மட்டும் காப்பாற்ற முடியாது, அதை உள்ளிருந்து மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும். இறுதியாக, இவை ஒரே இரவில் நடக்கும் மந்திரம் அல்ல. உங்கள் உடலுக்கு சரியான சூழலை கொடுத்தால் அது தன்னைத்தானே சரி செய்ய ஆரம்பிக்கும். முதல் மாதம் முடி உதிர்தல் மெதுவாக குறையும். 2ஆம் மாதம் உச்சந்தலை மென்மையாகி சிறிய பேபி ஹேர் தோன்ற ஆரம்பிக்கும். 3ஆம் மாதம் முடி அடர்த்தி அதிகரித்து தெளிவான மாற்றம் காண்பீர்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உடல் ஒரு அற்புதமான இயந்திரம். இப்போது அதன் கையேடு உங்கள் கையில் உள்ளது. நன்றி.